தூத்துக்குடி மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட மேற்கு காமராஜ் நகரில் சந்தன மாரியம்மன் கோவில் அமைந்திருக்கும் பிரதான சாலையில் உள்ள மின்கம்பம் அடியிலும் உடைந்திருக்கிறது, மேலேயும் உடைந்திருக்கிறது. ஆனால் இது உடைந்து 6 மாதங்கள் கடந்து விட்டது. மின்சாரத்துறையை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். அந்த பகுதியை சார்ந்த போலீசாரும் அவற்றை கண்டுகொள்ளாமல் போவது ஏன்? சமூக ஆர்வலர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள் யாரும் வாய் திறக்காதது ஏன் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம் அதிகாரிகள் எப்பொழுது கண் விழித்து பார்ப்பார்கள்? தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன். ஆறு மாசம் ஆச்சு போஸ்ட் இடிச்சு. நாங்க எப்படின்னு பாருங்க, பாத்துக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஐபிஆர்ஸ்ல மே மாசம் 5ஆம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ணோம். வந்தவங்க 2 வாரம் கழிச்சு பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு நாங்க போஸ்ட் வந்து போடுவோம், அதுக்குள்ள லேபர் சார்ஜ், கிரெயின் சார்ஜ் எல்லாம் கொடுக்கணும், எங்கிட்ட லேபர் கிடையாது அப்படிங்காங்க. நாங்க எப்படி கொடுக்கணும்? நாங்க டெய்லி வேலைக்கு போறவங்க. காலையில தான் 8:30 மணிலேருந்து பாத்தீங்கன்னா 8:30 மணி வரைக்கும் பஸ் படிக்கட்டுலாம் தொங்கிட்டு போறவங்க. அவ்வளவு கூட்டம் வரும். அவ்வளவு கூட்டத்தை நாங்க எத்தனை இடம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை நாங்க வேலையை போட்டு எவ்வளவு நேரம் தான் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க கண்டுக்கிட மாட்டேங்காங்க. எங்களை போய் எல்லா சார்ஜும் எங்களை கொடுக்க சொல்லுவாங்க. நாங்க எப்படி கொடுக்க முடியும்? நாங்க எல்லாம் டெய்லி வேலைக்கு போறவங்க. போஸ்ட் உடச்சி போனாலும் ஆச்சு. நாங்க சொன்னதுக்கு எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. கேமரா எடுத்துட்டு போறாங்க, போட்டோ எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அவங்களே கழிச்சுட்டாங்க. நீங்க எதுவுமே தலையெடுத்தீங்கன்னு கேட்காங்க. உளுந்தா பாத்துக்கலாம்னு சொல்ற மாதிரி பேசுறாங்க. நாங்க பச்சை மணி வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? ரோட்ல உளுந்து கிடந்தா என்ன செய்ய முடியும்? நாங்க அன்னாடு கழிச்சு நாங்க அன்னன்னைக்கு வேலைக்கு போடுறோம். விடிஞ்சா போறோம், அடைஞ்சா வாரோம். அதனால அது போஸ்ட்டுக்கு நீங்களும் ஒரு வழி காட்டணும். எப்படி காட்டும்? நாங்களும் எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம், ஒருத்தரும் வழி பட்டுமா தெரியல. 8 மணிக்கு ஆனா நான் பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய வராங்க. போஸ்ட் விழுந்தா என்ன செய்ய முடியும்? பிள்ளைங்களுக்கு ஆபத்து. பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க போகுது வண்டியில. பஸ்ல எல்லாம் தொங்கிட்டு தான் போகுதுங்க. ஆனா போஸ்ட் விழுந்தா எல்லாத்துக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் ஆபத்து. இது கம்ப்ளீட்டா கரெக்டா ஒரு இதா இது எடுங்க.